நல்லா நாளை ஒரு நாள் தான் இருக்கிறது. வாணிக்கு தெரியுமா ஓ, அந்த நான் அமைதிரா? நான் இன்றைக்கு எழுதி எது? அனுப்பிடுறேன். வாணிக்கு அமைதிரா பாட்டு தெரியுமா? இல்லை இல்லை, கேட்கலையா ஒரு நாளும்? நான் கேட்கல ஒரு நாளும். ஆ. அமைதிரா புனிதரா ம். உம் சாந்தம் நல்கும் யாம் புனித பாலன் பிறந்தரா மனதில் மகிழ்வு கொள்ளும்ரா. நான் கேட்குறேன் அதை. லா, 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 இன்றைய லா, பிடிக்கும். சரியா அன்றைக்கு மிகுதி தொடரும். லா, 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 நல்ல பாட்டு. நல்ல சரி அப்போ கேட்குறேன் நான் அதை. நன்றி நன்றி. அண்டே போட்ட கிறிஸ்மஸ் சாங்கண்டு வருது எனக்கு அந்த மெட்டுகளுடன் எப்படி பாடு அது தொடர்ந்து கேட்டால் தனி வரும். அது வந்து நான் கேட்கிறேன். அது வந்து இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல எல்லா எல்லா மொழியிலையும் போகும். நாட்டிலும் படிக்கிற பாட்டு பொது பாட்டுவான். ஓகே. அது லத்தீன்ல முதல் வந்து அப்புறம் ஆங்கிலத்துல வந்து எல்லா நாடுகளும் எல்லா படிக்கணும் இந்த பாட்டு. இங்கிலீஷ்ல எல்லா இருக்குது, பிரெஞ்சில இருக்கு, சிங்களத்துல எல்லா இருக்கு, லாங்குவேஜிலும் தமிழ்ல இருக்கு இருக்கு. இந்த பாட்டு. எல்லா சரி. பாட்டு எல்லா இதுலயும் இப்போ இனிய காலை உற்சாக மொழிபெயர்த்திருக்காங்க. வணக்கம். கலைவாணி மோகனுக்கு இரண்டாவது உணர்வுகளுக்கு நேற்று பாமுன்னு வந்து தியானதேசம். பெண் இன்றைய பாமுக பொறிச்சொல் பெண்கிழமைக்குரியது. பொலி பொலி இல்லாமலே பொலி வந்துட்டு. பொலி. நெல் விதைத்த விவசாயி நெல் பொலிவாக விளைந்திருக்கும் என்று பார்த்து சந்தோஷப்படுவான். பொலிவாக என்று ஒரு பதம் இருக்கின்றது. பொலி பொலி பெண்களுக்கு அழகு அடர்த்தியான நீளமான கூந்தல் வளர்ந்திருந்தால் சிறப்பாக இருக்கும். அழகு என்ற ஒரு பதம் இருக்கின்றது, சிறப்புன்னு ஒரு பதம் இருக்கின்றது. பொலி தெளி பொலி அல்லவா? குமரை மாவீரர் எழுச்சி இன்னைக்கு நாள் தெளி. சிறப்பாக இடம்பெற்றது. எழுச்சி என்ற ஒரு பதம் இருக்கின்றது, சிறப்புன்னு ஒரு பதம் என்னதான் இருக்கின்றது. இன்னைக்கு பொலி பொலி தெளி. இம்முறை தாயத்தில் தெளியோ வெள்ளம் இன்னைக்கு அதிகரிப்பால் தெளி. வீரர்களுக்கு தெளிஜன்னு பேரும் ஏற்பட்டன. பொடிக்கு பிறகு தெளி, அதுக்கு பிறகுதான் பொலி. பொலி பொலி இப்போது எங்கு பார்த்தாலும் உடம்பில் பருமை காரணமாக அவதிப்படுகிறார்கள். பெருமை என்ற ஒரு பதம் இருக்கின்றது. மாதிரி பொலி போட்டிங்களோ? பொலி முறை விவசாய இல்ல வாணி. செழித்து வரையில் வெள்ளப்பெருக்கினால் அழிந்து போனது என்று எல்லோரும் கவலையிட்டிருக்கின்றார்கள். செழித்தென்ற ஒரு பதம் இருக்கின்றது. பொலி பொலி விவசாயிகள் பயிர்களை அறுவடை செய்த தானியங்களை குவியலாக சேர்ப்பார்கள். தானியங்கள் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. நன்றி, வணக்கம். என்ன இனிய சாமான்? காலை வணக்கம். நான் உலகத்தை தில்லத்துவன் லண்டனில் இருந்து இன்னைக்கு பொறிச்சொல் பொடி புதன்கிழமை பொடி தெளி. பாருங்க வேற என்ன சொல்றாரு. 741. தெளி தெளி. பொடி பொடி மூக்குக்கு போடும் ஐயோ, இவரே பொடியோட வர. பொடியை இவங்க பொடியோட வர மூக்கு பொடி நேற்றுதான் பொடி, என்பார்கள். இன்னைக்கு தெளி. அதே தெளிதான். போல நாளைக்கு தான் பொடி. இந்த கிழமை எல்லாருக்கும் தடுமாற்றம்தான். எல்லாருக்கும் நீங்களும் குழம்பு என்ன குழப்புறீங்க? நானும் தானே தடுமாறிட்டேன். பொடிக்கு பதிலா நான் சல்லிக்கு பதிலாக நான் பொடி எழுதுனேன். சரி இப்போ தாங்க. இப்ப நான் தெளிதான் எழுதி வச்சிருக்கிற மாதிரி. தடியை தான் ரெண்டே நாளுக்கான தடியை தான் தாங்க. ஆமா. ஆஹ் வணக்கம் மணி. பாமுக உறவுகளுக்கும் சின்னதாமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் இன்று தெளி தெளி. என்னுடைய தெளி 1010 தெளி. எனக்கு தான் எழுதி இருக்கிறேன் நான். தெளி எழுதி இருக்கிறீங்களா? ஓ, அப்போ எழுதப்பட்டே நான் இதை போட்டேன். நீங்கள் பின்ன பதிவில் என்ன வேறது வந்தது? பொலி பொலின்னு வந்ததா? ரெண்டு நான் அது பதிஞ்சிட்டேன் மணியான தெளி தெளி தான் இருக்கணும். அது பெண்ணும் இருக்கும். அது நான் அதையும் செய்து விட்டு பதிஞ்சு விட்டுட்டேன் வெளியே. சரியா நீங்கள் அப்படி நேவிசர்கள் தாங்க பிரயோஜனம். தெளி. எனக்கு இப்போது கண் பார்வை தெளிவாக தெரிந்ததால் அனைத்தையும் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மனதில் இருந்த சந்தேகம் நீங்கி மனதில் தெளிவு பெற்றேன். விவசாயிகள் நிலத்தை உழுது பண்பட்ட நிலத்தில் சிறிய விதைகளை தெளித்து விடுவார்கள். தூவி விடுவார்கள் சொல்வார்கள், தெளித்து விடுவார்கள். ஆலயங்களில் குருக்கள் மந்திரித்த நீரை பக்தர்கள் மேல் தெளித்து கொண்டு போவார்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்பது திட்ட தெளிவாக எனக்கு தெரிகின்றது. தெளிந்த நீரை அள்ளி பருகி தாகம் தீர்த்தார்கள். அந்த நல்ல ஆட்டக்கரையில தெளிந்த நீரை அள்ளி பருகி தாகம் தீர்த்தார்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 மலர்ந்த ஒரு பாடல் இருக்கிறது. வயல்களில் பூச்சிக்கு மருந்தளிக்கும் கருவிகளை தெளிப்பான் என்று சொல்வார்கள். தெளிப்பது. நன்றி, வணக்கம் ஆணி. என்னென்னு போடுறது? தடிப்பானா? பூச்சிக்கு மருந்தளிக்கிற இது இருக்குதான் பூச்சி மருந்து. அதுக்கு பேர் தெளிப்பான் என்று பேர் வச்சிருக்கிறார்கள் இப்போது. அந்த பம் இருக்குதானே, அந்த பம்முக்கு. ஓகே ஓகே. அது தெளிப்பான். தெளிப்பான். அதான் பாரு தமிழில். நாங்கள் ஆங்கிலத்தில் பம் பம் பண்ணுறோம். நம்ம பம்மன்னு தானே சொல்லுவோம். பம்மன் பம்மால் அடிக்கிறோம் சொல்லி அதுக்கு தெளிப்பானா.
அதுக்கு பேர் தெளிப்பான். இல்லை இப்போ அதுவும் இப்போ நவீனம் தானே வேறு முறையாக மாறி இருக்கும். ஏன்னா பின்னால் வச்சல இப்போ அவங்கள நான் பின்னால வச்சு அடிச்சது, இப்போ இதுகளில் விடுறாரு மெஷினில் அப்படியோ தெரியல. பின்னால வச்சுக்கொண்டு இப்படி மிளத்தி இல்லை இல்லை அது அடித்தது ஒரு காலம். இப்போ எப்படி அடிக்கிறான்னு தெரியாதானே. இப்ப வச்சுக்கொண்டு இப்படி இப்படி கையால் இப்படி அடிச்சுக்கிட்டு போவாரு ராணி. இப்படி கையால பாருங்க எப்படி போகுதுன்ட்டு நவீனங்கள். கையால் அடிச்சுக்கிட்டு போவாரு. என்ன சொல்லுவாங்க? மாறித்தான் பதிஞ்சிட்டேன் நான். நான் எழுதினதாரன் மாறி அதை அடிச்சு விட்டுட்டேன். மற்றதே நேற்று நான் அதை ரெண்டையும் செய்து கொண்டு ரெண்டையும் பதிஞ்சிட்டு அதை அனுப்பி விட்டுட்டேன்னா தெளிதளி இன்றைய பாமுக பொறிச்சல் புதன்கிழமைக்குரியது தெளிதளி 3098வது ஆக்கமாகும். தெளிதளி தாயத்தில் முற்றத்திற்கு தண்ணீர் தெளித்து முற்றங்குடி பெருக்கி சுத்தமாக வைத்திருப்பார்கள். தெளித்தண்ணூறு பதம் இருக்கிறாங்க, சுத்தமண்ணு ஒரு பதம் இருக்கின்றது. தெளிதலை சுளகில் அரிசியை போட்டு அரிசி வேறு குறுநல் வேறாக கொளித்தெடுப்பார்கள். அது தெளிக்கும் கொளித்துக்கும் ஒரே சொல்லாக இருக்கின்றது. கொளிந்து பதம் கொளித்தண்ணுக்கும் தெளி எடுக்கிறேன்னு சொல்கிறது தானே, அதுவும் ஒரே பதம் பாரு. தெளிதலை விவசாயிகள் வயல் உள்ளது நெல்லை தெளித்து விதைத்து பயன்பெறுவார்கள். அந்த வீசி தான் தெளித்து தான் எறிகிறார்கள், கையால் வீசி தெளித்து தான் விதைன்னு வரும். விதைத்து பயன்பெறுவார்கள். அதில் ரெண்டு இருக்கிறது, தெளித்தண்ணூறு பதம் இருக்கிறது, விதைத்தண்ணூறு பதம் இருக்கின்றது. தெளிந்த நீரை பார்த்து கிணறுகளை நீர் எடுப்பார். அந்த நீர் தெளிந்திருக்கணும், கலக்கலண்டா அந்த தண்ணி நீர் தெளிந்து வர மட்டும் பார்த்துருப்பார்கள் சில இடங்களில். தெளிதளி கொண்டாட்டங்களில் வாசப்படியில் வரவைக்கும் போது பன்னீர் செம்பு வைத்து தெளித்து வரவேற்பார்கள். பன்னீர் பன்னீர் செம்புக்குள்ள அந்த பன்னீரை விட்டுட்டு தெளித்து வரவேற்பு தெளிதல். எங்களது பாமுகன்கள் மூலம் இந்த நேரம் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. ஒலி என்றும் ஒரு பதம் இருக்கின்றது. எழுதினான் மாறி பதிஞ்சு அனுப்பி விட்டுட்டேன். 2 பதிஞ்ச நான் ஒரேடியா அவன் பிள்ளையே இல்லைன்னு தண்ணு தெளிச்சே விட்டுட்டேன் என்று சொல்லுவார்கள் தானே. அவன் பிள்ளையே இல்லைன்னு நான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன், தலையில தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். சொல்றது. மற்றது இந்தியா பொறுத்த வரையில அது எந்த வீடா இருந்தாலும் எந்த வாசலா இருந்தாலும் தண்ணி தெளிச்சு கோலம் உடனே கோலம், எல்லாத்துலேயும் கோலம் நின்று மாக்கோலம் வேணுமா, தேங்காப்பு கோலம் வேணுமா, சொக்கோலம் வேணுமா, அங்கதான் அதுகள் பார்க்கறேன். பொடி கோலம் வேணுமா, எல்லா வீட்லையும் போடுவார்கள். என்ன ஃப்ளட்ஸுகளாக இருந்தாலும் அந்த முன் வாசலில் போட்டிருப்பார்கள், நல்லா இருக்கும். ரோட்டுகளெல்லாம் போட்டிருப்பார்கள். உண்மையில் அதை தாண்டி அதை மிதித்து போக மனம் வராது. அந்த மெயின் ரோட்டு நல்லா இருக்கும். போன முறை இந்தியாவில் 2 நேரம் பொங்கலுக்கு பெரிய ஒரு கடைக்குள்ள பெரிய ஒரு கோலம் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த இடத்தை புட்டுச்சு அப்படி அந்த கோலை நல்லா இருந்தது. அது தெளிக்கிறது இந்தியாவில் அதுதான் கோலத்தையே பூவும் தான் கோலப்பொடிகள். உண்மையிலே ஒரு வாசையாக இருக்கும் அதில், அப்படியே குவிச்சு அந்த பூக்கள் எல்லாம். ஆனால் என்ன செய்கிறான்னு தெரிஞ்சு திரும்ப வாடாதோன்ற மாதிரி வாங்கினோரானே வாணி. அதானே அதெல்லாம் அந்த பொம்பளே ஒரு பெண்ணுக்கு கொடுக்கல கட்டாயம் கனவன் அந்த என்ன இல்லைப்பா இல்லை அது வல்லிய அது மாலை இது பூக்களை அப்படி ஃபுல்லாக செழிச்சு வச்சு நான் கோயிலுக்கு வாங்கிட்டு போகிறது இல்லையா கொத்து கணக்கில் அப்போ வச்சிருப்பாருகள். ஆனால் பாவம் சில நேரம் வெயில் கூட்டினாலும் வாடிடும். அதெல்லாம் கஷ்டம்தான். மல்லிகைப்பூக்கு மதுரை தான் பேர் போன இடம். ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு கஷ்டம்தானே. என்ன அது காலையிலேயே எழும்பி அதெல்லாம் செய்ய வேணும், சும்மா இல்லை தானே. ஆனால் மாலை இப்போ பூ மாலை வைக்கிற வீதமெல்லாம் குறைஞ்சிட்டுது சென்னையில். நாங்கள் 2005 போய் 2008 போக்கில் எல்லாம் இருந்த இது இப்போ இல்லை. இந்தியானா சென்னை சொல்கிறேன் நான். மதுரை பக்கம் நான் இருக்குமென்னு நினைக்கிறேன். இங்கே பூவும் இல்லை, ஒன்றும் இல்லை. விற்பார்கள் விற்பார்கள் போவார்கள் எல்லாம். இப்போ மாடர்ன் உடுப்பாக போயிட்டுதல்லோ, இப்போ டிஷர்ட்டெல்லாம் வைக்க மாட்டார்கள். அப்போ அப்படி வரக்குள்ள குறைவு, சரியான குறைவு. நாங்கள் அம்பாச்சி கொண்டு செஞ்சதை விட அவங்க இல்லை. நாங்கள் வீண்ட வீடு ஒரு கிறிஸ்டியன் வீடு தான் மணி வினோவன். நாங்கள் வேணால் அது வெள்ளன பூமாலை கட்டி வெளியில் போய்க்கல. பூமாலை எங்களுக்கு கட்டி தான் விடுங்கள், வெளியில் போய்க்கும். தளி இனியவர்கள் வரலாம், லைட்டோடு வந்தவர் வரலாம், இனியவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் வந்து ஒரு உற்சாகத்தை தரலாம்.
நேரம் 9:11. இன்றைய நாளுக்கான பாம பொருட்கள் தெளி தெளி தெளிவு தெளியை சொல்லி எத்தனை பேர் தெளிவு வர்றோம்னு பார்த்துக்கொள்ளலாம். வேறு தெளியல் என்னண்டு. ஆனால் அகராதி சொல் தெளிக்கு குறைவு தானே என்ன. இன்னொன்று இருக்கானே தெளிவெண்ணி என்று ஒரு சொல்கிறீங்களா? தெளிவெண்ணை பூசுறான்னு சொல்லுவீனா? அது என்னென்னு தெரியல. தெரியல. தெளிவெண்ணை பூசுறது மேலுக்கண்ணு சொல்லுவீனா? நான் சொல்கிறேன். தெளி 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 தண்ணி தெளி தெளிக்கிறது மாக்கோலாம். அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிக்கிறது. இப்போ ஊர்லெல்லாம் அந்த காலத்தில் இந்த பம்மில் மூட்டை பூச்சி கடிக்க வருவாள் தெரியுமா உங்களுக்கு? அது உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சு எல்லாம் மூடி வச்சு எவ்வளோ வேலை என்ன அது முழுதுக்கும் அடிச்சு போட்டு போயிடுவார்கள். அதை திரும்ப கலவுறோம். என்ன அந்த மண்ணம் அப்படியே நிற்கும் என்ன வீட்டுக்குள்ள. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு அந்த இமோச்சல் சுகாதார பதினாதான் தோல்ல தூக்கி போட்டு அடிச்சு அதுவும் அதே ஒரு பெரிய வேலை. அவ்வளோ சாமானிய முண்டைக்கு நுழாம்புக்கு எல்லாத்துக்கும் அடிக்கிறது அடிச்சு போட்டு போனால் திரும்ப அவ்வளோத்தையும் திரும்ப கழுவி தொடச்சி திரும்ப சாமான்களை உள்ள வச்சு பெரிய வேலை. அது எடுத்து மூடி வச்சு எல்லாத்தையும் மூடி அந்த மனம் சப்பா பயங்கர மனம். அது தலையை சுத்தமாக அது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அப்போ செய்தார்கள். இப்போ எல்லாமே இயந்திரமயமாகிவிட்டது. அப்படி அதுக்குள்ளே விட்டால் அது தண்ணி அடிப்பார்களாக இருக்கும். மருந்து நகுலா சிவநாயனவர்கள் வாங்க வணக்கம். பொருட்சொல் தெளியோடு வந்திருக்கிறார். இனிய வணக்கம் மாணி. வணக்கம் வாங்கோ. வணக்கம் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறோம். நீங்கள்? நாங்களும் நல்ல உற்சாகமா இருக்கிறோம். நல்ல குளிர்கால பொழுதாக இன்றைக்கு பொழுது இருக்கிறது எங்களோட பக்கம். நீங்க அந்த தெளி சொல்லி கொண்டிருக்கேன், நான் கேட்டிருந்தேன். நான் சொல்றேன், தெளிந்த கருத்துக்களும் தெளிவான ஞானமும் ஒருவரிடம் இருந்தால் அவரிடம் ஒரு பேராளுமை காத்திருக்கும் என்ற ஒரு சொல்றது எனக்கு வந்தது. அதாவது தெளிந்த கருத்தும் தெளிந்த ஞானமும் உடையவர்கள், அறிஞர்கள் என்று சொல்லுவோம், அவர்களிடம் ஒரு பெரிய ஆளுமை காத்திருக்கிறது. அப்போ ஒன்று அந்த தெளி இல்லை. அது எனக்கு டக்குன்னு வந்தது தெரியும். அதை நல்ல அழகாக சொல்லி இருந்தவர்கள். அதுதான் எனக்கு தெளி வந்தது. மற்றது தண்ணி தெளிக்கிறது, அதுவும் தெளி என்று வரும். மற்றது வித்துகளுக்கும் தண்ணி தெளிக்கிறவை இல்லை, முளைக்க, அதுவும் தெளி என்று வரும். மற்றது தெளிந்த கருத்து, தெளிந்த ஞானம், தெளிந்த தண்ணீர், தெளிந்த நீர், ஆமா தண்ணீர், ஆமா அப்படி வேற. அது எனக்கு வந்தது. வேற பெருசா வேற இல்லை. ஒன்று நான் ஒன்று மகராதி பாக்கையில டக்கண்டு அந்த தெளி என்றதுக்கு தெளிவான பார்வை, தெளிந்த வானம், தெளிந்த வானம், தெளிவான வானம் நல்ல தெளிவாக நீளமா இருக்குதுண்டா தெளிந்த வானம் என்று சொல்லுவாங்க. பார்வை தெளிவான பார்வையா இருக்கணும். தெளிவான பார்வை, ஓமா அப்படியே சொல்லி கொண்டு போவேன். நல்லது நல்லது. எனக்கு ஏன் அந்த தெளிந்த கருத்து என்று வந்தா, இன்றைக்கு பாரதியாற்ற பிறந்த தினம் 11/12 தான் அவர் பிறந்த தினம். அப்ப அதுல அந்த தெளிவான கருத்து, தெளிவான ஞானம், அவர் அந்த பெண்களை அடக்க கூடாது என்று சொன்னார். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி, அந்த பாரதி அவனுக்கு சொந்தமடாண்டு வந்தது. அவற்ற கவிதைக்கு பிறகுதான் இலகு நட கவிதைகள் உருவாகினது. ஆகவே தெளிவான கருத்து, தெளிவான கவிதைகளை மக்கள் மத்தியில உருவாக்கியவர் பாரதியார். அப்ப அந்த இதுவும் வரைகளே எனக்கு அந்த தெளிந்த கருத்து வந்தது. தெளிந்த பார்வை, தெளிவான வானம், சிறந்த மனம். ஆமா. அடுத்தது தெளிந்த மை. என்ன இது தெளிந்த? நீங்கள் நாங்கள் மை தெளிக்கிறதே தெளிக்கிறோம் என்றுதான். ஓ சரியா வரும். ஆமா. முந்தி இது ஏப்ரல் பூலுக்கு தெளிப்போம் மை. அது எனக்கு ஞாபகம். ஐயோ கடவுளே, நாங்கள் அடி வேண்டினாங்களா அப்ப. இப்போ ஞாபகம். ஆமா நல்லது. அது அவ்வளவுதான் எனக்கு வந்தது. சொல்லி இருக்கிறீங்க. நெற்றிய சொல்லுவினம், நீரில்லா நெற்றி வாழ தெளிந்த நெற்றியில் நீர் இருக்க வேண்டும் என்று சொல்லுவினம். அந்த சைவாக்கள் சொல்லுவினம். அங்கேயும் அந்த தெளிந்த நெற்றி அந்த இது வருது. அதாவது ஒரு அப்பழுக்கற்றதா இல்லாமல் தெளிவாக இருக்கிற நெத்தியில நீர் வேணும் என்றும் ஒரு வரி இருக்கிறது. அப்ப அது ஞாபகத்துல வந்தது. வேற தெரியல என்னன்னு.
வரும் அது மனம் மனம் வரும் முகம் வரும் ஆமா ஆமா தெளிந்த மனம் ஆமா சரி சொன்னீங்களா ஆமா. தெளிவான முகம் அடுத்தது என்ன? தெளிவான பார்வை, தெளிந்த முகம் முகம், என்று தெளிவான இப்படி நிறைய இருக்கு தான் தெளி எண்ணம்ல வரும். தெளிவு என்றது ஒரு துல்லியமான ஒரு விஷயம் தான். ஓ நல்ல சொல்லு, தமிழ்ல நல்ல சொல்லு தெளிவு. அறிவு மாதிரி தெளிவும் நல்ல ஒரு சொல்லு. சிறந்த என்றதுக்கும் வரும் அது. தெளிவாக சிறப்புக்கு வருது சிறந்த வரும் என்னக்கா? சிறப்புக்கு வருது இந்த பாதை. ஓகே ஓகே. அதான் சரி. நன்றி நன்றி தொடர்புகள். நன்றி நன்றி வணக்கம். நன்றி. நமக்கு வருகின்றது இன்றைய நாளுக்கான பாமோ பொறிச்சொல் ஆன தெளி தெளி.